ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் பிடிஎஃப் ஃபைல்ஸை எந்த விதமான சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் எப்படி ஆஃப்லைனில் ஈஸி அண்ட் ஃப்ரீயாக எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஆஃபீஸ் 2021 அண்ட் ஆஃபீஸ் 365 லைஃப் லாங் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் 2021 ஆர் ஆஃபீஸ் 365 ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது பிடிஎஃப் ஃபைலை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் ஃபைலை தான் எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மெத்தட் எல்லா எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன்லையுமே ஒர்க் ஆகும். 2007, 2010, 2016, 2019, 2021 அண்ட் ஆஃபீஸ் 365ன்னு எல்லா வெர்ஷன் வேர்ட்லேயுமே இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற எம்டி வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே ஓப்பன் என்ற ஆப்ஷனில் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் ஃபைலை வேர்ட் ஃபைலில் ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸை ஓகேன்னு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேன்சல்னு கிளிக் பண்ணி இந்த டயலாக் பாக்ஸை கேன்சல் பண்ணால் பிடிஎஃப் ஃபைலை எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ப்ரௌஸ் பண்ண பிடிஎஃப் ஃபைல் வேர்ட் ஃபைலில் எடிட்டபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை ஈஸியாக எடிட் அண்ட் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் வேர்டில் எடிட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஃபைல்குள்ளே போய் சேவ் அஸ் பிடிஎஃப்னு சேவ் பண்ணி இந்த ஃபைலை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் ஃபைலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஃப்லைனில் எடிட் பண்ணி திரும்பவும் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.